எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க சமையலை தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்னைக்கு சூப்பராகவும் எம்மியான ரெசிபியோட தான் நான் உங்களை சந்திச்சிருக்கேன். ஸோ இன்னைக்கு செய்ய போகிற டிஷ் ரொம்ப 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 ஈஸியான செய்யக்கூடியது தான். ஸோ நீங்கள் வீடியோ பார்த்துட்டு வந்துடுங்க. இன்றைக்கி KFC ஸ்டைலில் சிக்கன் எப்படி வீட்டிலே ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அதிக காசு கொடுத்து கடையில் வாங்க வேண்டியதை நம்ம ஈஸியாக வீட்டிலே செஞ்சிடும். இன்றைக்கி 2 லெக் பீஸ் எடுத்திருக்கேன். ஸோ கொஞ்சம் சிக்கன் பீசஸ் எடுத்திருக்கேன். சிக்கன் பாப்கார்ன் பண்ணி காட்ட போகிறேன் உங்களுக்கு. இதில் 1 கப் மைதா மாவு, 1/2 கப் கார்ன்ஃப்ளெக்ஸ் மாவு ஆட் பண்ணிக்கோங்க. இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் உப்பு தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கோங்க. செக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், இதில் நான் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூளும் ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஒரு முட்டை நல்லா அடித்து கலக்கி வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தாங்க இந்த இன்க்ரீடியன்ஸ் இதை கோட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் செய்கிறத பார்த்து செஞ்சிங்கன்னா ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை. நல்லா இதை கலந்து வச்சுக்கோங்க தண்ணி விட்டு. ஸோ இப்போ நான் இந்த லெக் பீஸை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஃப்ரெஷ்ஷான லெக் பீஸ் ஆட் பண்ணால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த சிக்கன் பீஸுங்களையும் இதில் ஆட் பண்ணி நல்லா கோட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ஊறட்டும். அதில் அதுக்கப்புறம் இதை இன்னும் மேற்கொண்டு கோட்டிங் கொடுக்கறதுக்கு இன்னும் மாவு கலந்துக்குவோம். ஸோ இது 2 மினிட்ஸ் நல்லா ஊறியிருக்கும், ஊறட்டும். ஸோ இதில் 1 கப் மைதா மாவு, 1/2 கப் கார்ன்ஃப்ளெக்ஸ் மாவு மறுபடியும் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சம் மிளகுத்தூள், உப்பு சேர்த்துருக்கேன். இந்த இதில் நம்ம கோட் பண்ணி வச்சதை எடுத்து இதில் புரட்டி எடுத்து வச்சுக்குவோம். இதையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா ஊற விடுங்க. இது ஊறினதுக்கப்புறம் 1 கப்பில் தண்ணி வச்சுட்டு இதான் இதோட ஃபுல் ஃபார்முலா. இந்த கப்பில் நம்ம புரட்டி வச்ச லெக் பீஸை எடுத்து நினச்சி திருப்பி மாவில் ப்ளைன் மாவில் புரட்டி எடுங்க. பார்க்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதே ஸ்டைலில் கிறிஸ்பியாக கிடச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எத்தனை பேருக்கு KFC ஸ்டைல் பிடிக்கும்னு சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில். நல்லா புரட்டி எடுத்து 2 மணி நேரம் கழித்து எண்ணெயில் பொரித்து எடுத்திங்கன்னா சூப்பரான கிறிஸ்பி சிக்கன் ரெடி. இது மாதிரி KFC ஸ்டைல் ஃபுட்டு எல்லாமே இனிமேல் வரப்போகுது. நல்ல எண்ணெயில் மிதமான சூட்டில் தான் வைக்கணும், ஃபுல் ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. மிதமான சூட்டில் வச்சு பொரித்து எடுத்திங்கன்னா இந்த பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. அவ்வளோ சாஃப்டாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அப்படி கடையில் வாங்கின மாதிரி. அங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டி ஜூஸியாக இருக்குது. ஸோ நீங்களும் மறந்துடாமல் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாவ், அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் உள்ளே எவ்வளோ அழகாக வெந்திருக்கு சிக்கன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாமல் லைக் கொடுத்துருங்க. ஸோ நிறையா பேர், எத்தனை பேர் நம்ம செய்கிற டிஷ்ஷஸ் எல்லாம் செஞ்சு பார்க்குறீங்கன்றதை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் செஞ்சு பார்த்ததை ஃபோட்டோ எடுத்து நம்ம மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுங்க. வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சா? ரொம்ப பிடிச்சிருந்தா மறந்துடாம ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஆல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு எல்லா வீடியோவும் சேரும். அப்புறம் மறந்துடாமல் என்ன பண்ணணும்? கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணணும். உங்கள் கமெண்ட்டுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பேன். மேலும் சூப்பரான எம்மி ரெசிபியோட நான் உங்களை செஞ்சுக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய். Love you to all.